எல்லாவற்றையுமே மாற்றலாம். அதற்கான சக்தி உனக்கு உள்ளது. நான் அதை உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். என்னை மனதில் நினைத்துக்கொள். எல்லாமே உனக்கு சரியான நேரத்தில உன்னிடம் வந்து சேரும். என்னை நீ உணருவாய். உன் மனம் சில நேரம் உன்னிடம் என்ன செய்து என்ன ஆகப் போகிறது என்று மாயையை காண்பித்து உன்னை சோம்பலில் ஆழ்த்துகிறது. ஆனால் பிறப்பு விதிப்படி கர்ம வினையை தீர்க்க நீ செயல்பட வேண்டும். அப்போதுதான் கர்ம வினை தீரும். சோகமாக மூளையில் அமர்ந்து விடுவது வினையை தீர்க்காமல் அப்படியே வைத்திருக்கும். எனவே உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ செய்துதான் ஆக வேண்டும். நான் இருக்கிறேன், உனக்கு சக்தி தருகிறேன். வெயிலுக்கு நிழல் போல அவ்வப்போது இன்பம் தந்து வினை தீர்க்க செய்வேன். அதன் பின் நன்மையே நடக்கும். கலங்காதே, தன்மானம் தோற்காது. உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவாய். நான் வாழ வைப்பேன். இந்த ஈஸ்வரன் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் உனது நன்மைக்கே. உனக்கு உண்மையான உறவுகளை புரிய வைக்கவே அனைத்தையும் நான் நடத்துகிறேன். உன் வாழ்க்கையில் ஒன்றை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். அது பணமோ, வேலையோ, கல்யாணமோ, நிம்மதியோ, எதை நீ தேடிக்கொண்டிருந்தாயோ அது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. மகிழ்ச்சியாக இரு. என் பிள்ளைகளை ஏமாற்றுபவர்களை கேள்வி கேட்க நான் வருவேன். என் பிள்ளைகள் அமைதி காப்பார்கள். ஆனால் எனக்கு பதில் நீங்கள் தர வேண்டும். பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக நான் கேட்பேன். உன் மனதில் உள்ள தீராத காயங்களை நான் அறியாமல் இல்லை. அதனையே எத்தனை காலம் சுமந்து கொண்டு வாழ்க்கையை நரகமாக்கி கொள்ளப் போகிறாய்? மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகு. அமைதியின் போதுதான் உன் வாழ்க்கை தேடலுக்கான விடை கிடைக்கும். இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை வாழ வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையை ஒப்பிட்டு உன் வாழ்க்கையை நீ குழப்பிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால் உன் எண்ணம், சொல், செயலை நன்கு கவனி. அதனை சரி செய்து அதன் மூலம் இந்த வாழ்க்கையில் நீ என்ன பெற வேண்டுமோ அதனை பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். எப்பொழுது நீ என்னை நினைத்தாலும் அப்போது நான் உனக்குள் இருந்து வழிகாட்டுவேன். உனக்கான கடமைகள் அவ்வப்போது உனக்கு நினைவூட்டுவேன். உண்மையான பிரார்த்தனை என்பது இல்லாதவைகளை இறைவனிடம் கேட்பது மட்டுமல்ல, இருக்கும் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதும் தான். எப்பொழுது உங்கள் குறைகளை மட்டும் இறைவனிடம் சொல்லி வருந்தாமல் முதலில் நிறைகளுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனைகளை தொடங்குகிறீர்களோ அந்த நொடி முதல் உங்கள் வாழ்க்கையே மாறுவதை உணர்வீர்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவரும் ஒன்றுதான்.